நீங்கள் பொது வழியில் இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலத்தில் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப சாது மாதிரி இருப்பாங்க, ஆனால் விசுக்குன்னு கோபம் வந்துடும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் சொற்களை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, உஷாராக இருங்க. இது மற்றவங்களோட நீங்கள் இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் எண்ணங்களில் ஜாகிரதையாக இருங்க. தனிமையில் இருக்கும்போது தான் அது ரொம்பவே தாறுமாறாக ஓடும், ஏடாகுடமாக நினைக்கும். அதிலும் நீங்கள் படுத்திருக்கும் போது உங்கள் மனசு என்ன ஆட்டம் போடும் தெரியுமா? ஏன்னா உடம்பு அசையாமல் அமைதியாக இருக்கும்போது மனசு ஆட்டம் போட ஆரம்பிக்கும். வேண்டாதவங்க எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வருவாங்க, நினைக்கக்கூடாதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அதனால் தனிமையில் இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தனிமை, பொதுவெளி, இந்த 2 தருணத்திலையும் எண்ணங்கள், வார்த்தைகள், இந்த 2 விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதனுடைய விளைவாக நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் உங்களுடைய கவனம் குவியும். நீங்கள் மேலே மேலே முன்னுக்கு வருவீங்க. சரியா?